நமக்கு பல மிரட்டல்கள் வருது, வழக்குகள் போட்டுருவோம்னு சொல்லி அச்சுறுத்தல் எல்லாம் பண்ணாங்க. போலீஸ் வச்சு மிரட்டல் எல்லாம் பண்ணாங்க. அதையுமே நம்ம ரியல் ஒன்ல சொல்லியிருந்தோம். அப்ப வந்து அமைதியாயிட்டாங்க. அந்த அச்சுறுத்தல் கொஞ்ச நாளுக்கு அமைதியா இருந்து, ஏன்னா அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம மேல வழக்கு போடுவோம், எஃப்ஐஆர் போடுவோம். நம்ம வந்து ஒரு என்கொயரின்னு ஃபார்மல் என்கொயரின்னு கூப்பிடுறாங்க. அடிக்கடி இலங்கை வரீங்களா என்ன ரீசன் அப்படின்ட்டு சிஐடில இருந்து என்கொயரிக்காக கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட இடத்துல வந்து என்னை வந்து இல்லீகலா டிடென்ஷன் பண்ணி, அதாவது சட்டவிரோதமா என்னை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. கைது செஞ்சு என்னை வந்து 21 நாள் சிறையில் அடைச்சிட்டாங்க, என்னை என்கொயரிக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த முறை மட்டும் நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இதற்கு பின்னணியில திமுக இருக்குங்க வலுவான ஒரு சந்தேகம் இல்லாமல் இல்லை. அவங்க நெட்வொர்க் மூலியமா இங்க நம்ம மேல ஒரு பொய் வழக்கு, ஏதோ உளவு வேலைக்காக வந்திருக்காங்க. நீங்க சொல்ல முடியாது, தெளிவா தெரியுது. அவருக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு, அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. அதற்கு காவல்துறைக்கு அவர் தஞ்சம் கேட்கிறாரு. ஆனா காவல்துறை அவருக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை அவருக்கு அந்த உதவி செஞ்சிருந்தாலோ, இல்ல அந்த நபர்களை வந்து இவர்கள் வந்து கண்காணிச்சிருந்தாலோ இந்த ஒரு கொடூர சம்பவம் நடக்காம காப்பாற்றி இருக்கலாம். நம்மளை போன்ற ஒரு சாமானிய பத்திரிகையாளர்களோ இல்ல மக்களோட குரல்களோ ஒழிக்கக்கூடியவர்களோட நிலைமை இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. இங்க நம்ம கைது செய்யப்பட்டதா இருக்கட்டும், அங்க பத்திரிகையாளர் நேசப்பிரபு அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளானதா இருக்கட்டும், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இவர்கள் வந்து ஜனநாயகத்தோட ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் சேனல் மூலமாக பல்வேறு தகவல்களை, குறிப்பாக தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பண்ணக்கூடிய முறைகேடுகள், ஊழல்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக ரியல் ஒன் வாய்ஸ் சேனல் மூலமாக எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக எந்த மிகப்பெரிய அளவுல எந்த மீடியாக்கள்லையுமே அவருடைய ஃபேஸ் தெரியல. இந்த நிலையில தான் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள், அதாவது அவரை பழிவாங்கும் நோக்கத்தோடு, அவரை வந்து முடக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பல்வேறு செயல்கள் நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு சம்பவங்கள், செய்திகள் குறித்து அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்களிடமே கேட்டு பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ்லயும் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பேசிட்டு இருந்தீங்க. அதே போல பல்வேறு யூடியூப் சேனல்கள், சேட்டலைட் சேனல்கள் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் திருப்பினாலுமே உங்களுடைய முகம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த 3 வாரத்துக்கு மேலாக உங்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது நம்மோடு சேர்ந்து பயணித்த ரஞ்சித் குமார் அவர்களுக்கு என்னாகி விட்டது, ஏதாகி விட்டது அப்படிங்கிற நிலையில தான் நாம வந்து உங்கள் குறித்த தகவல்களை பெறக்கூடிய நிலையில செயல்பட்டு இருந்தோம். இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பல்வேறு மிரட்டல்கள், பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகள், இதன் மூலமாக நீங்க அதை சமாளிக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்கீங்க அப்படிங்கிற தகவலும் கிடைத்தது. உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, என்ன காரணத்துக்காக நீங்க மீடியாக்கள்ல உங்களுடைய ஃபேஸ் மிகப்பெரிய அளவுல வராமல் இருக்கிறது? நிச்சயமா. இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம ரியல் ஒன்ல தான் நம்ம தொடர்ந்து வந்து பல எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம பல்வேறு சேனல்கள் பேசினாலுமே கூட ரியல் ஒன்ல ரொம்ப டீடைல்டு எக்ஸ்போசர் பண்ணோம். பல்வேறு பெரிய முக்கியமான நபர்கள் எல்லாமே நம்ம வந்து தோல் விரிச்சு காட்டிட்டு இருந்தோம். அது ரியல் ஒன்னும் நம்மளோட தோளோட தோல் நின்னீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல நம்ம மூலியமா பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம ரியல் ஒன்ல சொல்லியிருந்தோம், கடந்த அக்டோபர் மாசமே சொன்னோம், நமக்கு பல மிரட்டல்கள் வருது, வழக்குகள் போட்டுருவோம் சொல்லி அச்சுறுத்தல் எல்லாம் பண்ணாங்க. போலீஸ் வச்சு மிரட்டல் எல்லாம் பண்ணாங்க. அதையுமே நம்ம ரியல் ஒன்ல சொல்லியிருந்தோம். அப்ப வந்து அமைதியாயிட்டாங்க. அந்த அச்சுறுத்தல் கொஞ்ச நாளுக்கு அமைதியா இருந்து, ஏன்னா அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம மேல வழக்கு போடுவோம், எஃப்ஐஆர் போடுவோம், குடும்பத்தையே வந்து கேஸ் போட்டு முடக்குவோம் அப்படின்லாம் மிரட்டல் விட்டாங்க. நம்ம பார்த்தோம் பல பேரை வந்து கைது செஞ்சுட்டு இருந்தாங்க. டிஃபமேஷன் வழக்கெல்லாம் போட்டு பல பேரை வந்து நடுராத்திரி கைது செய்யறதுலாம் வந்து பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களா இருக்கட்டும், நாம் தமிழர், இந்த மாதிரி மத்த எல்லா கட்சிகளுமே, எதிர் சித்தாந்தம் போன்றவர்கள், ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து கைது செய்யும் படலம் வந்து தொடர்ந்து முக்கியமான நபர்கள் எல்லாமே. அந்த அடிப்படையில் நமக்கும் ஒரு மிரட்டல் வந்து நம்ம அதை கடந்து போவோம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்ப அக்டோபர் மாசம் அந்த மிரட்டலின் அடிப்படையில அப்புறம் கொஞ்ச நாட்கள் அமைதியா இருந்தது. ஆனா டிசம்பர் மாசம் வந்து நம்ம மேல ஒரு பொய் வழக்க போட்டு, இந்தியாவில் நம்ம மேல ஒரு பொய் வழக்க போட்டாங்க. அந்த வழக்குக்காக நம்மள வந்து குடும்பத்தை எல்லாம் மிரட்டி நம்மளை வந்து கைது செஞ்சு சிறையில அடைச்சே ஆகணும், பெயில் வாங்க விடாம ஒரு 40 நாள் நம்மளை சிறையில அடைச்சே ஆகணும், ரொம்ப தீவிரமா கங்கணம் கட்டி கொண்டு காவல்துறையும் செயல்பட்டாங்க. நம்மளை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு போற இடங்கள் எல்லாம் பல பேருக்கு மிரட்டல். நம்மளுக்கு யாரெல்லாம் அடைக்கலம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து மிரட்டி இவருக்கு இடம் கொடுக்க கூடாது, தங்க வைக்க கூடாதுலாம் மிரட்டல் கொடுத்தாங்க. சென்னையில் நம்ம எங்கெங்கெல்லாம் தங்கணுமோ நம்ம நண்பர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு நம்ம யாரோட தொடர்புல இருந்தோமோ அவங்க எல்லாமே மிரட்டல் விட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் நம்ம அதே மாதிரி நம்ம அந்த வழக்கை நம்ம எதிர்கொண்டுட்டு இருந்தோம். அதற்கான அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன் வாங்குறதுக்கான முயற்சிகள் அதே ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம ரியல் ஒன் சேனலும் நமக்கு தோளோட தோல் நின்று அதற்கான உதவிகளும் செஞ்சீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கப்புறம் பார்த்தோம்னா அங்க இருந்து நம்ம வந்து இப்ப நம்ம இலங்கைக்கு வந்தோம். அடிக்கடி பல்வேறு நம்ம வந்து இலங்கைக்கு வருவோம் அப்படிங்கிறது நமக்கு
நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம அடிக்கடி இலங்கை வரும், இலங்கையில பல்வேறு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க. இப்ப இந்தியாவில நம்மளை கைது செய்ய முடியல, நம்ம அங்க இருந்து விலகி இங்க வந்தாச்சு. இப்ப இலங்கை வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இலங்கையில ஒரு நெருக்கடி உருவாகுது. எனக்கு நம்ம 20 முறைக்கு மேல இலங்கை வந்திருக்கோம், விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப இலங்கைக்கு நம்ம அடிக்கடி வரனால நம்ம ஒரு என்கொயரின்னு ஃபார்மல் என்கொயரின்னு கூப்பிடுறாங்க. அடிக்கடி இலங்கை வரீங்களா, என்ன ரீசன் அப்படின்ட்டு சிஐடில இருந்து என்கொயரிக்காக கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட இடத்துல என்னை இல்லீகலா டிடென்ஷன் பண்ணி, அதாவது சட்டவிரோதமா என்னை சிறையில் அடைச்சிட்டாங்க, கைது செஞ்சு என்னை 21 நாள் சிறையில் அடைச்சிட்டாங்க. என்னை என்கொயரிக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு, ஏதாவது உளவு வேலையில் ஈடுபடுறோமோ அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம கைது செஞ்சு 21 நாள் சிறையில் அடைச்சிட்டாங்க. இதற்கு பின்னாடி திமுக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இல்லாமல் இல்லை, அதற்கான செய்திகளும் உலா வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவில் நம்மள கைது செய்யப்பட முடியல, அங்க நம்ம மேல ஒரு வழக்க போட்டாங்க, அந்த வழக்குல இருந்து லாபகமா தப்பிச்சு வந்துட்டோம். குடும்பத்திற்கும் மிரட்டல் விட்டாங்க, அவர்கள் மேல பொய் வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அடைக்கவும் என்னை வர வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. நம்ம குடும்பம் நம்மளோட அந்த சவால்கள் எல்லாம் மீறி நம்மளோட உடன் இருந்தாங்க, அந்த வழக்குகள் எல்லாம் பயப்படல. அப்ப அதையும் தாண்டி நம்ம சில நேரங்களில் நம்ம திமுகவை தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தோம். அப்ப நமக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக இலங்கையில இருந்த விஷயங்களையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். ஜெகத் ரட்சகனோட விஷயங்கள், இந்த ஹம்பன் தோட்டல் அவரு முதலீடு பண்ண விஷயங்களையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். அப்ப முதல் குடும்பத்துக்கு சொந்தமானது நம்ம அதெல்லாம் முதலீடுகளை இங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். குறிப்பா அந்த தாமரோ நிறுவனத்துல அவர்கள் இங்க முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, இலங்கையை சேர்ந்த தாமரோ நிறுவனத்துல முதலீடு பண்ணதெல்லாம நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப இங்க திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு, இலங்கையிலும் திமுக நெட்வொர்க் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்ம இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நெட்வொர்க்கின் மூலியமா நம்மள ட்ரேஸ் பண்ணி நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட், ஏன்னா இப்ப 20 முறை நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இந்த முறை மட்டும் நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இதற்கு பின்னணியில திமுக இருக்குங்கிற வலுவான ஒரு சந்தேகம் இல்லாமல் இல்லை. அவங்க நெட்வொர்க் மூலியமா இங்க நம்ம மேல ஒரு பொய் வழக்கு, ஏதோ உளவு வேலைக்காக வந்திருக்கான், இந்தியாவில இருந்து உளவாளியா வந்திருக்கான், இவனை கைது செஞ்சு விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும், அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில என்ன சந்தேகத்துல கைது செய்யறாங்க. ஏன்னா சும்மா நம்மள கைது செஞ்சு அவங்க கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லையே. அப்படிங்கிறப்ப ஒரு 21 நாள் நம்மள சிறையில் அடைச்சாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு எம்பசியை தொடர்பு கொண்டு எம்பசி மூலமா நம்ம உதவி பெற்று இனி வெளியே அப்புறம் அந்த வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் இந்தியாவில வழக்கை சந்திச்சுட்டு இருந்தோம், அதையும் நம்ம எதிர்கொண்டு அதே நேரத்துல நம்ம இலங்கையில இருந்து இங்க இருந்து இணையதளம் மூலமா நம்ம தொடர்ந்து அரசுக்கு எதிராக பேசிட்டு இருந்தனால இங்க நமக்கு ஒரு முடக்க முயற்சி பண்ணாங்க. அப்ப அந்த வழக்கை நம்ம எதிர்கொள்றதுக்காக இந்த பல்வேறு வேலைகள்னாலதான் நம்ம முடங்கி இருந்தோம். இப்ப மீண்டும் திரும்பவும் நம்ம தொடர்ந்து நம்ம பழையபடி திமுகவை எதிர்த்து நம்ம தொடர்ந்து அரசியல்ல நம்ம அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை எக்ஸ்போசர் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பதிவு பண்றோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க தமிழகத்துல உங்க மீது வழக்கு பதிவு செய்தாங்க. இந்த வழக்கு பதிவு செய்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அல்லது வழக்கு பதிவு செய்து சில நாட்கள் சில வாரங்கள் கடந்த நிலையில தான் நீங்க அதை கண்டுபிடிச்சீங்களா? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இப்ப வழக்கு பதிவு பண்ணும்போது நமக்கு இப்ப அக்டோபர் மாசம் நம்மளை கூப்பிட்டு ஒரு மிரட்டல் விடுறாங்க, உங்க வேலை இப்ப வழக்கு போடப்படும் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம அதை எப்படி பொய்யான வழக்கு போட முடியாது, எந்த ஒரு சாட்சியம் இல்லாம எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம போட முடியாது அப்படின்ட்டு நம்ம அதை எதிர்கொண்டுக்கிறோம். வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போடுறதா போடுங்க அப்படின்னு நம்ம ஒரு இதுல சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லைங்கிற மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க சட்ட ரீதியை எதிர்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா இப்ப சட்டம் என்னன்னா இப்ப வழக்கு அவர்களால் பொய் வழக்கு போட முடியும். அப்புறம் நம்ம நிரபராதி நிரூபிச்சு வர வேண்டிய நம்மளோட இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம நிரபராதி நம்ம தான் நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் நம்ம கிட்ட எந்த ஒரு தவறும் இல்ல, நம்மளால நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அந்த வழக்கு எதிர்கொள்றோம் சொல்லிட்டு வந்தோம். அப்ப என்னாச்சுன்னா டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி அந்த அக்டோபர் அந்த ஒரு மாதம் அமைதியா இருந்தாங்க. அந்த ஒரு மாதத்துல அவர்கள் நம்ம மேல வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. வழக்கு பதிவு செஞ்சுமே நம்ம கிட்ட எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல, உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு உரிய விளக்கமும் கொடுக்கல. அதுக்கு நம்ம சட்ட உதவிகளை பெறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கல. ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் நம்ம இப்ப நாம ஆக்டிவா இருக்கிறோம், மீடியால நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் நம்ம நம்மளை கண்டுபிடிக்க முடியலைங்கிற மாதிரியும் 15 நாள் நம்ம தலைமறைவா இருந்த மாதிரி ஒரு கணக்கை காட்டி விரைவில் கைது செஞ்சு, ஏன்னா இப்ப எஃப்ஐஆர் போட்டாங்க, நமக்கு தகவல் உடனே முன்ஜாமீன் வாங்கிடுவோம். அந்த முன்ஜாமீன் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு ஒரு காலதாமதம் பண்ணி நம்ம ஆஜராகல, நம்ம இப்ப வழக்குக்கு அந்த எஃப்ஐஆருக்கு நம்ம ஆஜராகல, ஒத்துழைப்பு கொடுக்கலைங்கிறனால நம்ம உடனே ஒரு கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும்னு சொல்லி முன்ஜாமீனை தடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணி 15 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு தகவல் வருது. அதுவுமே உள்ள இருந்து இன்ஃபர்மேஷன், இன்சைட் இன்ஃபர்மேஷன், உங்களை இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டுருக்காங்க, எஃப்ஐஆர் உங்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்க பாக்குறாங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க முன்ஜாமீன் வாங்கிருங்க, அந்த நம்பரை எடுத்து முன்ஜாமீன் வாங்கிருங்கன்னு ஒரு தகவல் உள்ள இருந்து ஒரு நல்லுள்ளம் தான் நமக்கு உதவி செஞ்சாங்க. இல்லைன்னா நம்மள விரைவில் கைது செஞ்சிருப்பாங்க. கைது செஞ்சு சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் அந்த வழக்கை நம்ம எதிர்கொண்டு ஒரு 40 நாள் சிறையில இருந்து அதுக்கப்புறம் நம்ம வெளியே வர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு ஆளாகி இருப்போம். அதனால நமக்கு தகவல் வந்ததுமே என்ன எஃப்ஐஆர் என்ன வழக்குன்னு பார்த்தா அதை உடனே நம்ம வக்கீல் மூலியமா முன்ஜாமீனுக்கு போட்டோம். அந்த முன்ஜாமீன் அடிப்படையில அந்த வழக்கு எதிர்கொண்டுட்டு இருக்கும் பொழுது அதுக்குள்ள நம்ம ஒரு அவசர வேலையை இலங்கைக்கு வந்தோம். இலங்கைக்கு வந்த இடத்துலதான்
அங்க கைது செய்ய முடியல, நம்ம குரலை முடக்க முடியல அப்படிங்கிறப்ப இங்க வந்து நம்ம குரலை முடக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இங்க இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கத்தை வச்சு ஒரு உளவாளி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி நம்மளை இங்க வந்து கைது செஞ்சு 21 நாள் சிறையில் அடைச்சாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ நீங்க சொன்ன தகவலை வச்சு பார்க்கும்போதுதான் அப்போ தமிழகத்துல உங்களை கைது செய்யணும், உள்ள போடணும், உங்களை மிரட்டணும், தொடர்ந்து செயல்பட முடியாமல் முடக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இதை முறியடிக்கக்கூடிய வேலையில நீங்க செயல்படுறீங்க. ஆனா இந்தியாவை விட்டு அயல் நாடான இலங்கைக்கு சென்ற பிறகும் திமுக வந்து உங்களை தொடர்ந்து வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறது அப்படின்னா திமுகவுடைய நிலை என்னவாக இருக்கு? நிச்சயமா அவங்க வந்து இப்ப தேர்தல் நேரம் வேற நெருங்கிட்டுச்சு. நம்ம வந்து ரொம்ப தொடர்ந்து தீவிரமா திமுக வந்து தோல் விரிச்சு காட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வழக்குகள் வந்து அவர்கள் வந்து இப்ப குறிப்பிட்டு பார்த்தோம்னா அண்ணன் பொன்முடி அவர்கள் வழக்கு, அந்த வழக்கு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் அவர் வந்து குற்றவாளி தான், அதுல வந்து முகாந்திரங்கள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்குன்னு நம்ம ரியல் ஒன்ல எக்ஸ்க்ளூசிவா சொன்னோம். அந்த அடிப்படையில தீர்ப்பு கூட வந்துருச்சு. இப்ப எல்லா தீர்ப்புமே வந்து நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். இப்ப ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே இதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து சொன்னோம். அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்குல இருந்து நம்ம தீவிரமா சொன்னோம். அவருக்கு ஜாமீனே கிடைக்காதுங்கிறதையும் நம்ம தெளிவாகவும் சொல்லியிருந்தோம். இப்ப அந்த அளவுக்கு பார்க்கும்பொழுது அந்த வழக்குகளோட தன்மையில நம்ம ரொம்ப தோல் விரிச்சு ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பொய் குற்றச்சாட்டு அரசியல் பழிவாங்கன்னு அவர்கள் சொல்லிட்டு அந்த வழக்குல இருந்து இப்ப குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துருச்சு. அவருக்கு வந்து சரணடைகிறதுல இருந்தா விலக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் குற்றவாளி தான். இன்னைக்கு அவர் அமைச்சர் கிடையாது, பதவிகள் பறிக்கப்பட்டது. ஆனாலும் அவரை தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுல வச்சிருக்காங்க. பொன்முடி அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு குற்றவாளிய நீங்க வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுல வைக்கிறீங்கன்னா அப்ப உங்களோட மனநிலை என்ன? ஆனா அப்படிப்பட்ட நீங்க வந்து எங்களை போன்றவர்கள் மேல பொய் வழக்குகளை போட்டு எங்களை சிறையில் அடைக்கணும், மக்களுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறோம்னா அவதூறு வழக்குகள், பொய் வழக்குகளை போட்டு குரலை முடக்கணும் அப்படிங்கறதான் பாக்குறாங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து அந்த வழக்குகளுக்கு பயப்படாம எதிர்கொண்டு தொடர்ந்து மக்கள் பக்கம் வந்து நின்று பேசுறோம். அப்ப எப்படியாவது முடக்கியே ஆகணுங்கிறப்பதான் இங்க வந்து நம்ம இலங்கையில இருந்துகிட்டும் நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்துகிட்டும் தமிழகத்தோட நலன் சார்ந்த விஷயங்களை பேசுறோங்கிறப்ப நம்ம குரலை முடக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுல அவர்கள் வெற்றியும் கண்டுட்டாங்க. ஆனா அது தற்காலிக வெற்றி தான். மீண்டும் நம்ம வந்து இன்னும் வீரியமா தான் அவர்களை மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மத்தியில அவர்களை அம்பலப்படுத்தி அந்த ஊழல்களை வெளிப்படுத்தி மக்களை வந்து அவர்கள்ட்ட திமுக எதிராக மக்களை வாக்களிக்க வைக்கிற முயற்சியில நம்ம ஈடுபடுவோம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க தெரிவிச்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக மிரட்டல்கள் விடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதன் பிறகுதான் இந்த வழக்கு, காவல் நிலையம், இப்போ இலங்கையில கைது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இதே போல ஒரு சம்பவம் தான் தற்போதைய நிலையில தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு அரசியல் விமர்சகர். அதே போல வந்து சுமார் 7 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பத்திரிகையாளர் நேசப்பிரபு அப்படிங்கிறவர் வந்து கொடூரமான முறையில வெட்டப்பட்டிருக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருந்த நிலையில காவல்துறையினர் மருத்துவமனையில எடுத்து சென்றிருக்காங்க. இதுல என்ன அதிர்ச்சியான தகவல் அப்படின்னா ஏற்கனவே ஒரு மர்ம நபர்கள் 4-5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் நேற்று காலையிலிருந்து தொடர்ச்சியாக இவரை பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து பாதுகாப்பு கேட்கிறார் இந்த பத்திரிகையாளர். ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அலட்சிய போக்கோடு செயல்படுகிறது. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரட்டல் விடுத்தது இது போன்ற ஒரு மிரட்டல் இந்த பத்திரிகையாளர்களுக்கும் தொடர்ந்து இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா பாத்தீங்கன்னா சமீபத்துல இது வந்து இப்ப கொலை வெறி தாக்குதல் வரைக்கும் போயிருக்கு. இதற்கு முன்னாடியும் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் வந்து கொலை மிரட்டலுக்கு ஆளானார். குறிப்பிட்டு பார்த்தோம்னா இந்த டிசம்பர் மாசம் வெள்ளத்துல பார்த்தோம்னா திமுகவுக்கு ஆதரவாகவே செயல்படக்கூடிய பத்திரிகையாளர் பல சேனல்களை தீவிரமா திமுகவை ஆதரிச்சு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை விமர்சிக்கக்கூடிய பத்திரிகையாளர் நடுநிலையா செயல்பட்டார். ஏன்னா அவர் கண்ணால பார்த்ததை அதுக்கு மேல அந்த திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாம திமுகவுக்கு எதிராக ஒரே ஒரு தடவை பேசிட்டார். அதற்கே அவருக்கு கொலை மிரட்டல் வந்து அவரே வந்து வருத்தப்பட்டார். அப்படிப்பட்ட சூழல்ல காலங்காலமா ஆதரவா இருந்தவர் ஒரு தடவை நடுநிலையா செயல்படணும்னு நினைச்சப்பே அவருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்குன்னா அப்ப தொடர்ந்து திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களோட நிலை என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எடுது. நீங்க சொல்ல முடியாது தெளிவா தெரியுது. அவருக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு, அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்குது. அதற்கு காவல்துறையிட்ட அவர் தஞ்சம் கேட்கிறாரு. ஆனா காவல்துறை அவருக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை அவருக்கு அந்த உரிய உதவி செஞ்சிருந்தாலோ இல்ல அந்த நபர்களை வந்து இவர்கள் வந்து கண்காணிச்சிருந்தாலோ இந்த இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடக்காம காப்பாத்தி இருக்கலாம். அவர் வந்து ஒரு ரவுடி இல்ல, ஒரு ரவுடி இருக்காரு, இன்னொரு ரவுடி குரூப் வந்து அவர் வெட்டிடுச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து அதை நம்ம வந்து பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இது 2 கும்பலுக்குள்ளார ஒரு மோதல், தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு. ஆனா ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர் வந்து மக்களோட குரலா எதிரொலிக்கிறாரு, அரசோட தவறுகளை சுட்டி காட்டுறாரு. அப்படிங்கிறப்ப அதற்காகவே அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா திமுக ஆட்சியில வந்து சர்வாதிகார ஆட்சியா தான் போயிட்டு இருக்கு, ஜனநாயகமே கிடையாது.
எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு முதல்வர் சொல்றாரு. அப்படி ஒரு ஆட்சியை நடத்தினா நம்ம சல்யூட் போடலாம், நம்மளும் வந்து பாராட்டலாம். குறைகள் இருந்தா அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. நம்ம ஒரு குறைய சொல்றோம், ஒரு விமர்சனம் செய்யறோம்னா அதை சரி செய்யறதுக்காக தான். அவர்கள் ஆட்சியை சிறப்பா நடத்தி ஒரு பேரும் புகழும் வாங்கட்டும். ஒரு குறை இப்படி நடந்துருச்சுங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிட்டா உங்களுக்கு தான் நல்ல பேர் வரப்போகுது. இப்ப வேங்கை வயல் போன்ற சம்பவங்கள், நாங்குநேரி போன்ற சம்பவங்கள் நடந்தா அது நடக்காம நீங்க தடுத்தா நிச்சயமா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுல நடவடிக்கை எடுத்திருந்தா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இன்ன வரைக்கும் அது யாருன்னு இவர்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த வேங்கை வயலை கண்டுபிடிக்கவே இல்லை இவர்கள். அதே போலதான் இப்ப நம்ம மேல பொய் வழக்கு போட்டாங்க, நம்மள தேடுதல் வேட்டைக்கு ஆளாக்குனாங்க. இப்ப நம்ம நண்பர்களையும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களையும் மிரட்டலுக்கு ஆளாக்குனாங்க. அதாவது ஒண்ணுமே செய்யல, ஒரு சின்ன வழக்கு, ஒரு பெரிய வழக்குல நம்மளால யாரும் பாதிக்கப்படல, ஒரு பொய் வழக்கு. அதற்கு நம்மளை தேடின அளவுக்கோ இல்ல இங்க வந்து நம்ம இலங்கையில வைத்து நம்மளை கைது செய்யற அளவுக்கு ஒரு சூழ்ச்சி செய்யற அளவுக்கோ அந்த பத்திரிகையாளருக்கு வந்த மிரட்டல் அவர்கள் கண்டுகொண்டு இருந்தா நிச்சயமா அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார். அப்ப இங்க வந்து சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது, இன்னொன்னு என்னன்னா இதுல வந்து நடவடிக்கை எடுக்கல, இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லை. அப்ப நிச்சயமா வந்து நமக்கு சந்தேகம் இல்லாமல் இல்லை. அவர் ஒருவேளை அரசுக்கு எதிரான செயல்பாடுகள்ல அவர் அரசுக்கு எதிராக வந்து அவர் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்ங்கிற தர்மத்தை செஞ்சிருந்தா அதற்குதான் அவர் இது தாக்கப்பட்டிருக்காருன்னா நிச்சயமா கண்டிக்கக்கூடிய விஷயம். இதை விட்டுட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் நேசப்பிரபுவுடைய விவகாரத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்மாகை க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க. அதன் பிறகுதான் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சமூக விரோத செயல்கள், மணல் குவாரி போன்றவைகளுக்கு எதிராக மீடியாக்கள்ல செய்தியை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி செயல்பட்ட நிலையில தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? ஏன்னா ஒரு பத்திரிகையாளரே தாக்கப்படுகிறார் அப்படின்னா பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கிறது? நிச்சயமா கேள்விக்குறியாதான் இருக்கு. ரொம்ப அச்சத்திலும் பயத்திலும் தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் இவர்கள் வந்து தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுமே யாரெல்லாம் திமுக எதிராக செயல்படுறாங்களோ அவங்களோட குரல்களை முடக்கிறதுக்கான முயற்சியில இருந்தாங்க. தீவிரமா சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவர்கள் அவர்களோட கருத்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறோம் அந்த அளவுக்கு அவர்கள் மேல இவர்கள் வந்து தாக்குதலை ஏற்படுத்தினாங்க. இப்ப பார்த்தோம்னா அது வலதுசாரி இடதுசாரின்னு இல்ல, சித்தாந்தத்தை வேறுபாடு கிடையாது. திமுகவை எதிர்க்கிறார்களா, அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் கைது செய்வோம்னு பல பேர் முன்னாள் அமைச்சர்கள் மேல கூட அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கூட கைது செய்யப்பட்டார். அதை நம்ம பார்த்தோம். அவருக்கு கூட என்னன்னா ஒரு சின்ன வழக்கு தான், ஒரு கள்ள ஓட்டு போட்டாங்கிறதுக்காக அவனை தட்டி கேட்டாரு, அதற்கு அவர் மேல வழக்கு போட்டு அவர் சிலையில் அடைக்கப்பட்டார். ஒரு முன்னாள் அமைச்சர், அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு சாமானிய மக்கள் நம்மளை போன்ற ஒரு சாமானிய பத்திரிகையாளர்களோ இல்ல மக்களோட குரல்களோ ஒழிக்கக்கூடியவர்களோட நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. இவர்கள் அதை பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லாம இவர்களை பத்தின குறைகள் வெளியே வரக்கூடாது, அவ்வளவுதான் இவர்களோட நோக்கமே தவிர குறைகளை சரி பண்ண வேண்டியது இவர்களோட நோக்கமே கிடையாது. அதான் நம்ம தொடர்ந்து சொன்னோம். கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், இப்ப கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான அமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டார். அவர் ஒரு தப்பு செஞ்சிருக்காருன்னா அதுல நடவடிக்கை எடுக்க இவர்களுக்கு தயார் இல்லை. அதே கொங்கு பகுதியை சேர்ந்தவர்கள் ஈரோடை சேர்ந்த என்னை வந்து நடவடிக்கை எடுக்க பாக்குறாங்க. பக்கத்து ஊரான திருப்பூர் பல்லடத்தை சேர்ந்தவர், நீங்க சொன்னீங்க பல்லடத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்படி தாக்குதலுக்கு ஆளாகிட்டார். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஜனநாயகத்தோட குரல் வலை நசிக்கப்படுது. யாருமே கருத்து சுதந்திரத்தை இருக்கக்கூடாது, மக்கள் மத்தியில் இவர்கள் அம்பலப்படக்கூடாது அப்படிங்கறத இவர்கள் வந்து கண்ணும் கருத்துமா இருக்காங்க. அப்ப நல்லாட்சி செஞ்சு குறைகள் இல்லாத ஆட்சி செஞ்சு நீங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குங்க அப்படின்னு சொன்னா குறைகளே வரவிடாம குரல்களை நசுக்கி இவர்கள் வந்து நல்ல பேர் எடுக்க பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5-6 முறைக்கு மேலாக இந்த நேசப்பிரபு செய்தியாளர் நேசப்பிரபுவை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில புகார் தெரிவிக்கிறாங்க. ஆனா மர்ம நபர்கள் நம்மள தொடர்ந்துகிட்டு இருக்காங்க, நம்மளை தாக்குவாங்க, எது போன்ற நிகழ்வுக்கு வேணும்னாலும் செல்வாங்கன்னு சொல்லி தெரிவித்தும் காவல்துறை வந்து ஒரு அலட்சிய போக்கோடு செயல்படுகிறாங்க அப்படின்னா காவல்துறைக்கு இந்த விவகாரத்தை கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த பக்கத்தில் இருந்தாவது பிரஷர் ஏதாவது ஏற்பட்டிருக்குமா, அல்லது தகவல் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கு? இல்ல நிச்சயமா இருக்கு. இது வந்து நம்ம அப்படி இது வந்து யதார்த்தமான தாக்குதல் நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இதே பத்திரிகை அலுவலகமே எரிக்கப்பட்டதும் திமுக ஆட்சி காலத்திலேயே நமக்கு தெரியும். திமுக ஆட்சி காலத்துல மதுரையில தினகரன் பத்திரிகை எரிக்கப்பட்ட வரலாறுகளும் இருக்கு. அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை வந்து ஒரு பத்திரிகை போட்டா அந்த பத்திரிகையவே எரிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் போறாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குறது. அப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலே பத்திரிகையாளர்கள் பயத்துலதான் அவர்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வருது. ஏன்னா இப்ப சில பேர் சொல்றாங்க பணத்தை வாங்கிட்டு பத்திரிகையாளர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுல ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்தா கூட பணத்தையும் தாண்டி இவர்களுக்கு பயத்தை காட்டுறாங்களோ திமுக அப்படிங்கிற ஒரு இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் அந்த பயத்தை யாருமே பயப்பட போறது இல்ல. இவர்கள் என்னதான் அச்சுறுத்தினாலுமே அதையும் தாண்டி ஒரு நடுநிலையாவும் நியாயமாவும் நம்மளை போன்ற ரியல் ஒன்று போன்ற ஒரு நடுநிலை சேனல்கள் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். நம்ம சேனலுக்குமே கூட பல மிரட்டல் வந்தாலுமே கூட அதையும் தாண்டி நீங்க வந்து பல உண்மைகளை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி இவர்கள் வந்து எதை சாதிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ பத்திரிகை அலுவலகம் எரிக்கிறதுல இருந்து பத்திரிகையாளர்கள் தாக்குதல் வரைக்கும் இந்த ஆட்சியில நடக்குதுன்னா அப்ப வந்து பொதுமக்கள் எப்படி இருக்க முடியும், ஒரு சாமானியனோட ஒரு குரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். பல இடங்கள்ல திமுகவை சேர்ந்த
உறுப்பினர்களே, அதாவது கவுன்சிலர்களே பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க. விருதுநகர்ல ஒரு கவுன்சிலர் வந்து விஷம் குடித்து சாக போனாங்க. திருநெல்வேலியில தர்ணால ஈடுபடுறாங்க, கரூர்ல தர்ணால ஈடுபடுறாங்க. யாருக்கு எதிரானா அவர்களோட மேயர்களுக்கு எதிராகவும் அவர்களோட சேர்மனுக்கு எதிராகவும். அப்ப அந்த அளவுக்கு தான் இவர்கள் ஒரு மோசமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது வந்து நிச்சயமா கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேலாவது நடக்காம இருக்கணும். ஏன்னா இது நடந்ததுக்குமே பின்னணியில இவர்கள் இருக்கார்களா அப்படிங்கிற சந்தேகம். ஏன்னா போலீஸ் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு பொய் வழக்குக்கு நம்மளை தேடின அளவுக்கு, நம்ம மேல வழக்க போடுறதுக்கு முனைப்பு காட்டின அளவுக்கு, நம்மளை வந்து பழிவாங்கணும்னு அரசியல் அழுத்தம் ஏன்னா இந்த அரசியல் அழுத்தம் இல்லாம போலீஸ் பொய் வழக்கு போட போறது, அவர்களுக்கு நம்ம மேல எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அப்ப தொடர்ந்து நம்ம வந்து திமுகவை எக்ஸ்போஸ் பண்றோம். அப்ப நமக்கு ஒரு வழக்கு வருது. அதே மாதிரி நம்ம இங்க வந்து இலங்கை வரைக்கும் வந்து நம்மளை சிறையில் அடைக்கிற அளவுக்கு ஒரு அழுத்தம் வருதுன்னா, இது வந்து ஏதோ யதார்த்தமா நடக்கிறது இல்ல. இப்ப இங்க நம்ம கைது செய்யப்பட்டதா இருக்கட்டும், அங்க பத்திரிகையாளர் நேசப்பிரபு அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளானதா இருக்கட்டும், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இவர்கள் வந்து ஜனநாயகத்தோட குரல் வலையை நசுக்க பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறோம். இனிமேலும் இது நடக்கக்கூடாது, மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும். கடைசியாக ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, இப்போ பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகள் இதற்கு கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள், அதாவது மதிமுக, கம்யூனிஸ்டுகள் போன்றவர்களும் உடனடியாகவே இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ், விசிகாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பதா தான் தற்போதைய நிலை வரைக்கும் தகவல்கள், செய்திகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுகிறாங்களா? அதாவது கூட்டணி தர்மம்ங்கிறது அந்த கூட்டணி கட்சியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் வந்து தவறான பாதையில போகாம அவர்களை தடுத்து மக்கள் நல பணிகள்ல ஈடுபட வச்சு அதன் மூலியமா ஆட்சியில அமர்றதுதான் கூட்டணியோட தர்மமா இருக்க முடியும். அவர்கள் செய்யற தப்புக்கெல்லாம் உடந்தையா இருக்கக்கூடியது நிச்சயமா வந்து கூடா நட்பா தான் இருக்கும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கூடா நட்பு அப்படிங்கிறது இதுதான். காங்கிரசும் திமுக பல நேரம் சொல்லிக்கிறாங்க இது கூடா நட்பு கேள்வி முடிஞ்சதுன்னு. அது வந்து இப்ப பார்த்தா இப்படிதான் தவறான பாதையில வழி நடத்துறதே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு வந்து கூட்டணியில கூடிய கட்சிகளுமே வந்து தொடர்ந்து இந்த கைதுகளை வந்து கண்டிச்சாங்க. பார்த்தோம்னா நம்ம அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டதா இருக்கட்டும், நாம் தமிழரை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட முடியதா இருக்கட்டும், பாஜகவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட முடியதா இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளுமே குரல் கொடுத்தாங்க. ஏன்னா இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஏன்னா நாளைக்கு இவர்கள் வந்து எதிர்கட்சியாவோ இல்ல இவர்கள் வந்து கூட்டணியை விட்டு விலகினாலோ அதே நிலைமை அவர்கள் வரும்னு. அதனாலதான் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்து மதிமுக, கம்யூனிஸ்டுகள் போன்றவர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. இப்ப காங்கிரஸ் வந்து என்னன்னா வேற வழி இல்லாம ஒருவேளை எதிர்த்து குரல் கொடுத்தா வரக்கூடிய சீட்ல வந்து ஏதாவது குறைச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல செஞ்சிருந்தா நிச்சயமா வந்து அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நாளைக்கு ஒருவேளை இது காங்கிரஸுக்கு நடந்தா, ஒருவேளை மத்தியில பாஜக காங்கிரஸ சேர்ந்த நபர்களை கைது செய்யணும், அப்ப மட்டும் இவர்கள் வந்து அது ஜனநாயக படுகொலைங்கிறாங்க. ராகுல் காந்திக்கு ஒரு டிஃபமேஷன் வழக்கு வந்தா அது வந்து ஜனநாயக படுகொலைங்கிறாங்க. அவர் கைது செய்யப்படல. ஆனா இங்க ஒரு பத்திரிகையாளர் வெட்டப்பட்டிருக்கிறார். வெறும் வழக்குனா கூட ஓகே, நீங்க கடந்து போறதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து ஒரு உயிரே வந்து போகிற நிலைமையில இருக்குது. ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல் கட்சி இருந்தா கூட அரசியல் பழிவாங்கல்ன்றதையும் தாண்டி ஒரு பத்திரிகையாளர், ஒரு நடுநிலையா மக்களோட குரலாக ஒழிக்கக்கூடியவர் வெட்டப்பட்டிருக்கார். அதற்கு கூட குரல் கொடுக்கலைன்னா நிச்சயமா நீங்க அரசியல் கட்சி யாருக்காக நடத்துறீங்க, நீங்க வெற்றி பெற்று எந்த மக்களுக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிற சந்தேகம் எழுது. விரைவில் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிப்பாங்கன்னு நம்புறோம். அப்படி கண்டனம் தெரிவிக்காட்டி மக்கள் அவர்களை வந்து மக்கள் மத்தியில் அவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள். மக்கள் அதற்கு தக்க பாடம் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியோலன் வாய்ஸ் நேயர்களோடு 3 வாரத்திற்கு பிறகு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.